ராமர் கேட்குறாரு, உனக்கு என்ன தான்பா வேணும்? ஏன்னா எது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ற, என்ன தான் வேணும்ன்ட்டு. அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு. இப்போ ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு. ஆஞ்சநேயர் எது கேட்டாலையும் வேணான்றான், சீதை கொடுத்தா அடிக்கையும் வேணான்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஹக் கொடுக்குறாரு. தன்னையே தனக்கு தரும் திருப்பதம் என்ற வார்த்தையை கம்பர் சொல்கிறார். ராமர்கிட்ட இருந்ததுலேயே உயர்ந்த விஷயம் அவர் தான். அதனால் எங்கிட்ட இருக்கிறதுலேயே உயர்ந்த விஷயம் நான் தான்பா, நான் என்ன ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னார். தன்னையே தனக்கு தரும் திருப்பதம்னு ஒரு ஹக்கு தான் கொடுத்தாரு. இதுதான் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் கிடைச்ச விஷயம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம வந்த வேலை ஆயிடுச்சுப்பா, போகலாம் வா வைகுண்டத்துக்குன்றார். ஆஞ்சநேயர் சொல்கிறார், அங்கே என்னாகுது வைகுண்டத்தில் வந்து எல்லோரும் பாட்டு பாடிக்கின்னு உட்காந்துருப்பாங்க, எனக்கு அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பூமியில் இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு தவம் செய்கிறேன். உன்னை நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ராமாயணத்தில் நடந்த ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷன் என்னோடது, நீ என்னை கட்டி பிடிச்சது எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து ஆனந்தமாக கொஞ்ச நாள் அசை போட்டு மெதுவாக உங்கள்கிட்ட வரேன் அப்படின்ற. ராமருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்கவுங்க பெருமாள் கிட்டே போய் வைகுண்டத்தில் உட்காரலான்னு நினைக்காம இவன் இப்படி அதை நினச்சி பார்க்குறேன்னு சொல்கிறானேன்ட்டு. இது ஒரு அனுபவம். ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போட்டான், பையன் அவங்க வீட்டுக்கு போட்டான். 2 பேரும் பெட்டில் படுத்துன்னுட்டு கெகபிகன்னு சிரிச்சின்னு இருப்பாங்க. அவங்க மெரினா பீச்சில் போட்ட கடலையை ஒவ்வொரு சீனாக அசை போட்டு பார்ப்பாங்க, என்ன பேசணும் இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. அது ஒரு கிக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, நான் ஒன்றா யோசனை பண்ணி தான் வருவேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தமை நன்னறி குவிப்பது நமச்சிவாயுமேன்னு இருந்தான். இப்போ ராமர் சொல்கிறார், உனக்கு நான் பஞ்சமுகத்தை தரேன். ஆஞ்சநேய, ஹயகிரீவ, நாரசிம்ம, கருட, ஆதிவராக 4 திசையிலேருந்து எந்த தொந்தரவு உனக்கு வந்தாலையும் காப்பாற்றுறதுக்கு 4 முகம். ஆகாசத்திலிருந்தும் ப்ராப்ளம் வரக்கூடாது, அதனால் அயகிரிவ ஊர்துவ முகம்னா மேலே 5 முகங்களை தர்றேன். நீ போய் மகேந்திரகிரியில் உட்காந்து தவம் செய் அப்படின்னு. மகேந்திரகிரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரி கிட்டே இருக்குது. திருக்கணங்குடின்னு ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு பக்கம் போனால் நம்பி மலை, ஒரு பக்கம் போனால் மகேந்திரகிரி மலை. மகேந்திரகிரி மலையில் அனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, நல்ல உயரமாக இருக்கும். அதில் ஒரு குகைக்குள்ளே ஆஞ்சநேயர் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்கார். இந்த இடம் பூரா ஒரே குரங்காக தான் இருக்கும். நாங்கள்லாம் போயிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன். இடம் பூரா எல்லாம் குரங்குகளாக தான் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால ஒரு நாள் ஏரியெல்லாம் போய் பார்த்துட முடியாது. அங்கே உட்காந்து அவர் தவம் செஞ்சிட்ருக்கார். இந்த உலகத்தில் எப்பெல்லாம் ஆஞ்சநேயரை நினச்சி யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனித உடம்பை தேர்ந்தெடுத்து அந்த ஆஞ்சநேயருடைய பவர், பிரபாவம், சக்தி அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி வந்தவங்க தான் துளசிதாசர், அப்படி வந்தது தான் உங்கள் ராகவேந்திர சுவாமி. இவங்க எல்லாம் அந்த மாதிரி வந்தவங்க தான். அந்த ஆஞ்சநேயருடைய பவரை மராட்டிய மன்னன் சித்திரபதி சிவாஜி இருந்தான் இல்லையா, அவனுடைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார், சமர்த்தா அப்படின்வாங்க மராட்டிக்காரங்க, கன்னடக்காரங்க தான். சமர்த்த ராமதாஸ் எல்லாமே ஆஞ்சநேயர் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் தகுதி வாய்ந்த ஒரு மனித உடம்பு இருக்கார். ஆனால் அவர் இருக்கிறது மைந்திருக்கில்லை, அவருடைய பக்தர்களுக்கு உதவி செய்யறதுக்காக. ஏன்னா அது திரேதாயுகம். திரேதாயுகம் முடிஞ்சு மகாபாரத காலத்தில் கிருஷ்ணருடைய கொடியில் உட்காந்துருந்தார். இந்த மகாபாரதம் 18 நாள்லையும் ஒரு தடவை பீமன் வர்றபோது ஒரு வயசில் கேவனாக உட்காந்துருக்காரு. குறைங்க வாழை தூக்குன்றான். என்னால் முடியலப்பா, நீ வயசாகிடுச்சு, நீ வேணா வாழை எடுன்றார். அவனால் தூக்கவே முடியல. அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் இவருக்கும் யார் பவர்ஃபுல்னு வருது. அப்போ அவன் கஷ்டப்பட்டு அம்பு விட்டு டொயின்னு சரஸ் சேர்த்துன்னுவாங்க, அம்புகளால் பிரிட்ஜு கட்டுறான். கழட்டு ஆஞ்சநேயர் ஒரு குதிக்கிறாரு, எல்லாம் கோவிந்தாகி போகுது. உடனே அர்ஜுனன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன், எனக்கு அவமானம் ஆயிடுச்சுன்ற போது கிருஷ்ணர் அந்த இடத்துல கிருஷ்ணரும் ராமரும் ஒன்று தான்ங்கிறத ஆஞ்சநேயருக்கு புலப்படுத்துகிறார். இதெல்லாம் வேறு விஷயம். ஸோ இன்றைக்கும் மகேந்திரகிரியில் ஆஞ்சநேய சாமி இருக்கார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் ஏதோ ஒரு வகையில் அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கார்.